கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இன்றைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு கிருபையும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஜீவனும் தந்து இந்த புதிய வருஷத்திலே நம்மை உயிரோடு வைத்து புதிய வருஷத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா வருஷத்தையும் போல இந்த வருஷத்திலையும் சில தீர்மானங்களோடும் சில பொருத்தனைகளோடும் சில முயற்சிகளோடும் சில ஆசைகளோடும் நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய தீர்மானங்கள் இவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வருஷம் நாம் ஒவ்வொரு வருஷத்திலையும் புதிய தீர்மானங்கள் எடுக்கிறோம். அப்படி இருக்க வேண்டும், இனி இப்படி இருக்க வேண்டும் என்று சில முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பல விதங்களில் பரிசுத்த ஆவியானவரும் கூட நம்மை மோட்டிவேட் பண்ணுகிறார். இப்படி இவைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னால இந்த வருஷத்திலும் சில தீர்மானங்களோடும் சில பொருத்தனைகளோடும் சில காரியங்களை அச்சீவ் பண்ண வேண்டும் என்ற ஒரு லக்கோடும் கூட புதிய வருஷத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஜீவனை விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இவைகள் இரண்டையும் கர்த்தர் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். மண்ணிலிருந்து அந்த ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் அது மண்ணிலிருந்து முளைத்து எழும்பி வந்ததை நாம் வாசிக்கிறோம். இப்படி இருக்க அருமையானவர்களே, ஜீவனும் நன்மையும் தீமையும் இவைகளெல்லாம் மண்ணிலிருந்து உருவாகி வந்தது போல நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மரணமும் ஜீவனும் ஜீவ விருட்சமும் நன்மையோ தீமையோ ஆசீர்வாதமோ சாபமோ இவைகள் எல்லாம் கர்த்தர் தாமே நமக்கு உண்பதாக வைத்திருக்கிறார். இதோ ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இதோ உனக்கு உண்பதாக வைத்தேன் என்று சொன்னவர் இந்த 2026ஆம் வருஷத்திலே நமக்கு உண்பதாக வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாம் சரியான காரியத்தை சரியான விஷயத்தை இவைகள் இரண்டில் மத்தியில் வந்து சரியான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த தெரிந்து கொள்ளுதலை கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளுதல் ஜீவனுக்கு ஏதுவான ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். நன்மைக்கு ஏதுவான ஒரு தெரிந்து கொள்ளுதலாக அவைகள் காணப்பட வேண்டும். அப்படி இருக்க அருமையானவர்களே, நாம் கடந்த வருஷங்களில் எத்தனையோ தீர்மானங்கள் நிலைத்திருக்க முடியவில்லை. இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய கையிலே தெரிந்து கொள்ளுதல், சாய்ஸ் மேக்கிங் இல்லாவிட்டால் சுயாதீன சித்தத்தை நம்முடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சுயாதீன சித்தம் தேவ சித்தத்துக்கு ஒத்து போக வேண்டும். நம்முடைய சுயாதீன சித்தம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரம், நம்ம கொடுத்திருக்கிற அந்த ஃப்ரீடம், அதற்கு ஃப்ரீ வில் என்ற அர்த்தம். கர்த்தர் அந்த ஜீவனையோ மரணத்தையோ ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ நன்மையோ தீமையோ இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். அதை தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதி நம்முடைய பகுதி. எனவே இந்த வருஷத்தில் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் சரியாக இருந்தால் இந்த வருஷத்தின் முடிவிலே இந்த வருஷத்திலே நாம் படுகிற நம் பிரயாசம், நம்முடைய ஆசைகள் இவைகள் ஒன்றும் வியர்த்தமாய் போகாமல் இவைகளெல்லாம் பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும். அப்படியானால் நம்முடைய சுயாதீன சித்தம் அல்லது தெரிந்து கொள்ளுதல், சாய்ஸ் மேக்கிங் இவைகளை 3 காரியங்களின் அடிப்படையில் நாம் செய்யும்போது கண்டிப்பாக அது ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஜீவனுக்கும் ஏதுவாக நம்மை நடத்தும். அப்படி இருக்க சாய்ஸ் மேக்கிங் அல்லது தெரிந்து கொள்ளுதல் என்பது எல்லா மனுஷனுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சுயாதீன சித்தத்தை நாம் சரியான விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் முதலாவது சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் நாம் துவக்கும்போது அந்த விஷயம் ஒரு 5 வருடம் கழித்து அது எப்படி இருக்கும் என்பதை நம்ம முன்பதாகவே ப்ரெடிக்ட் பண்ணுறவர்களாய் காணப்பட வேண்டும். மரணத்தை தெரிந்து கொண்டால் அதன் முடிவு என்னவென்றும், ஜீவனை தெரிந்து கொண்டால் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்றும் வேதாகமத்தில் சகலமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியின் உதவியோடு வேதாகமத்தை நன்றாக தெளிவாக வாசிக்கும் போது சில விஷயங்கள் நாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எனவே நம்முடைய ப்ரெடிக்ஷன் சரியாக இருக்க வேண்டுமேயானால் வேத வசனத்தை நாம் சரியான விதத்திலே வாசிக்க வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கும் போது இந்த ப்ரெடிக்ஷன் சரியான ஒரு ப்ரெடிக்ஷன் நமக்கு கிடைக்கும். நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலாக மாறும். இரண்டாவதாக
கடந்த வருஷத்திலே நமக்கு இருந்த அப்ஸ்ட்ரக்கல்ஸ், நமக்கு இருக்கிற தடைகள், நம்முடைய தவறான ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் என்ன என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமக்கு ஒரு சரியான ஆட்டிடியூட் இருந்தாலும் கூட நமக்கு தவறான சில ஒரு தீமை விளைவிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். உதாரணமாக நாம் வேதத்தை வாசிக்காமலே கடந்த வருஷத்தில் இருந்திருக்கலாம். வேத வசனங்களே நம்முடைய மனதில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அது நமக்கு ஒருவேளை தீமைக்கு இல்லாதது போல தெரிந்திருக்கலாம். வேத வசனம் நமக்கு இல்லாதபடியினால் நம்முடைய சாய்ஸ் மேக்கிங், நம்முடைய ப்ரெடிக்ஷன் இவைகள் எல்லாம் தவறாக மாறுகிறது. எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரெடிக்ஷன் தவறாக மாறி அந்த பங்குச்சந்தை சரிவுக்கு நேராகி போய் ஒரு பெரிய நஷ்டத்தை சந்திக்கிறார்களோ, அதுபோல் நம்முடைய ப்ரெடிக்ஷன் சரியாக இல்லாவிட்டால் ஒரு நஷ்டத்துக்கு ஏதுவான சில காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எனவே நம்முடைய ப்ரெடிக்ஷன் சரியாக இருக்கும்படியாக தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியின் உதவியோடு வேதாகமத்தை நாம் நன்றாக வாசிக்கும் போது நம்முடைய ப்ரெடிக்ஷன்ஸ், நம்முடைய ஜட்ஜ்மெண்ட், நம்முடைய அசம்ஷன் இவைகளெல்லாம் ஒரு சரியான விதத்திலே காணப்படும். பின்பு நம்முடைய ப்ரெடிக்ஷன் சரியாக விதத்தில் இருந்தால் நாம் ஒரு சரியான தீர்மானத்தை, தேவனுக்கு பிரியமான ஒரு தீர்மானத்தையும் கூட நாம் எடுக்கலாம். இரண்டாவதாக, நாம் கடந்த வருஷத்தில் எங்கெல்லாம் நாம் தவறினோம், எந்தெந்த விஷயங்கள் நம்முடைய ப்ரெடிக்ஷன்ஸையே மாற்றிச்சு, எந்தெந்த விஷயங்கள் கடந்த வருஷத்தில் நமக்கு ஒரு பெரிய தடையாக நின்று நம்ம எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கக்கூடாமல் போனது என்பதை கண்டுபிடித்து அதை நாம் அதிகமாக இந்த வருஷத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதே காரியம் மறுபடியும் எந்த விதத்தில் நமக்குள்ளே வர பிரயாசமாக இருக்கிறது, அது எப்படி நமக்குள்ளே வருகிறது என்பதை கண்டுபிடித்து அந்த அப்ஸ்ட்ரக்கல்ஸ் அவைகளை நாம் ஜூம் பண்ணி அதை கண்டுபிடித்து அந்த காரியத்திலே நாம் அதிகமான நேரங்களை அதை ஜெயித்து வெளியில் ஒருபடி நாம் செலவு செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சரியான ஒரு ப்ரெடிக்ஷனாக இருந்தும், நம்முடைய சாய்ஸ் மேக்கிங் அது ஒரு சரியான சாய்ஸ் மேக்கிங்காக இருந்திருந்தாலும், வழியிலே நமக்கு எப்போ என்ன சம்பவிக்கும் என்ற ஒரு நிச்சயம் இல்லாத உலகத்தில் இருக்கிறோம். ஏன் இந்த ப்ரெடிக்ஷன்ஸும் இந்த சாய்ஸ் மேக்கிங்கும் சரியான விதத்தில் இருந்தும் தேவனால் ஆசீர்வதிக்க கூடாமல் போவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தால், இந்த ட்ரெடிஷ் மேக்கிங், இந்த ஞானம், இந்த சாய்ஸ் மேக்கிங், இவைகள் ப்ரெடிக்ட் பண்ணுறது, இவைகளெல்லாம் நாம் நம்முடைய ஞானத்தின்படி செய்து சில காரியங்களை பிரயாசப்படுகிறோம். ஆனால் நாம் எடுத்த அந்த தீர்மானங்களையும் நாம் எடுக்கிற அந்த நம்முடைய தெரிந்து கொள்ளுதலையும் அது தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உன் வழிகளெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோமே. காரியத்தை அவர் வாய்க்க பண்ணும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம் நம்பிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை நாம் சரியாக செய்தால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் சுயாதீன சித்தமும் தவறாமல் சரியாக செய்யப்படும். எனவே இந்த சுயாதீன சித்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த நாட்களில் சரியான விதத்திலே நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த 3 காரியங்களை உபயோகப்படுத்தி சுயாதீன சித்தத்தை சரியான விதத்தில் தெரிந்து கொள்ளும். கர்த்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.